வெல்கம் டு ஐஎம்ஐ கைடா சேனல் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சிஆர்பிஎஃப், அதாவது சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸில் வந்து சர்க்கிள் ஆடிட்டர், அதாவது வேக்கன்சிஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அட்வர்டைஸ்மெண்ட்டில் கொடுத்த வேக்கன்சிக்கும் ரிசர்வ் பண்ணி நியூ வேக்கன்சி வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். சிஆர்பிஎஃப் அப்ளை பண்ணின எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். ஏன்னா வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகும்போது அவங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பெனிஃபிட்ஸ் வந்து இருக்கும். ஏன்னா வேக்கன்சி வந்து நம்ம இந்த ஏன்னா எக்ஸாம் எழுதி கிட்டத்தட்ட 1 இயர் முடிய போகுது. அதாவது 3ஆம் மாதம் வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டை ரிலீஸ் பண்ணாங்க. அட்வர்டைஸ்மெண்ட் வந்து 15 மார்ச் அப்போ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். பப்ளிஷ் பண்ணிட்டு டெக்னிக்கல் அண்ட் ட்ரேட்ஸ்மென்ட்கான வேகன்சிஸ் நியூ எம்ப்ளாய்மெண்ட் நியூஸில் வந்து 25 மார்ச் அன்றைக்கி வந்து டேட் வந்து இது இஷ்யூ பண்ணாங்க. அதாவது வேகன்சி வந்து இஷ்யூ பண்ணி வந்து விட்டுருக்காங்க. அதை பற்றி வந்து டீட்டெயிலாக பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாரும் சிஆர்பிஎஃப் டெக்னிக்கல் அண்ட் ட்ரேட்ஸ்மேன் அப்ளை பண்ணியிருந்தாலும் அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து மஸ்ட்டாக வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோவுக்கு இப்போ தான் புதுசாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அதான் நம்ம போகக்கூடிய அடுத்தடுத்த வீடியோட அப்டேட் வந்து உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். டிஃபென்ஸ் ரிலேட்டடான சரி, கவர்மெண்ட் ஜாப், சென்ட்ரல் கவர்மெண்ட், இதர ஜாப்ஸ் வந்து நம்ம சேனலில் வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்மளோட சேனல் அப்டேட் பண்ணி உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டீட்டெயிலாக என்னென்ன வேகன்சி எவ்வளோ வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு இது வந்து ஆல் ஓவர் இந்தியாவின் வேகன்சி தான். தமிழ்நாடு பர்டிகுலராக வந்து கீழே வந்து கொடுத்துருக்காங்க சொல்கிறேன். இப்போ வந்து ஆல் ஓவராக வந்து எவ்வளோ வேகன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து சிஆர்பிஎஃப் வெப்சைட்டில் வந்து 28/12/2021 வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதான் நேற்று அப்டேட் பண்ணியிருக்காங்க. அட்வர்டைஸ்மெண்ட் டேட் வந்து இதில் வந்து டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. அதாவது www.recruitment.government.in அந்த வெப்சைட்டில் தான் இந்த பிடிஎஃப் லிங்க் இருக்குது. நான் டெலகிராம் சேனல்லே வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். டெலகிராமோட வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வேகன்சி வைஸ் வந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லி பார்ப்போம். கான்ஸ்டபிள் டிரைவர் சீட்டுனா கான்ஸ்டபிள் டிரைவருக்கு வந்து எவ்வளோ வேகன்சினா ஃபஸ்ட்டு வந்து அவங்க கொடுத்துருங்க அட்வர்டைஸ்மெண்ட்டில் வந்து 2372 கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து 2605 வந்து கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் எம்இ மெக்கானிக்கல் மோட்டார் வெஹிக்கிள் 544 கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து 582 கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து போஸ்டிங்லாம் மெயில் மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ் எலிஜிபிள். கீழே போஸ்டிங் இருக்குது, அந்த ஃபீமேல் வந்து அப்ளை பண்ணியிருப்பீங்க. பர்டிகுலராக இது வந்து மெயிலுக்கு மட்டும் தான் வேகன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஃபீமேலுக்கு எதுவும் இன்க்ரீஸ் பண்ணலாம். அதையும் பார்த்துங்க. மெயில் என்னென்ன டிஃப்ரெண்ட் போஸ்டிங்னு சொல்லி அவங்களே சைடில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கெப்லருக்கு வந்து 59, அப்புறம் ரிசர்வ் வேகன்சி வந்து 68, கார்பெண்டருக்கு வந்து மெயிலுக்கு வந்து 139, 147 வேகன்சி வந்து கொஞ்சம் தான் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. டெய்லருக்கு வந்து மெயிலுக்கு வந்து 118, 122 வேகன்சி. அப்புறம் வந்து பர்கருக்கு வந்து இன்னும் 1340, 1344 ஒரு 4 வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் கார்டனுக்கு வந்து 92, இங்கே வந்து 96 4 வேகன்சி வச்சுருக்காங்க. பெயிண்டருக்கு வந்து ஒரு 56, 61 இதில் ஒரு 5 வேகன்சி இருக்குது. அப்புறம் குக்கிங் மெயிலுக்கு வந்து மெயிலுக்கும் வாட்டர் கேரியர் மெயிலுக்கும் 2 சேர்த்தாப்பில் வந்து வேகன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். 2429 கொடுத்தாங்க. இப்போ 2516 வேகன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒவ்வொருக்கும் வந்து பர்டிகுலர் வேகன்சி ஒரு சில இதுக்கு தான் வேகன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ணி வாஷர்மேன் வந்து 214, 226 வேகன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து பார்பர் மெயிலுக்கு வந்து 100, அதுக்கப்புறம் வந்து ஷஃபேவா கராச்சி மெயிலுக்கு வந்து 417, 432 இந்த மாதிரி ஒவ்வொரு வேகன்சிக்கு வந்து பாஸ்ட்டில் என்ன வேகன்சி, இப்போ வந்து ப்ரெசென்ட்டில் என்ன வேகன்சி அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட் வைஸும், அதாவது ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு என்ன, ஆந்திராக்கு என்ன, கர்நாடகா, தமிழ்நாடு, டெக்னிக்கல் ட்ரேட்ஸ்மேன் ஒவ்வொரு இதுக்கும் கேட்டகிரி வைஸ், அதாவது ஜென்ரலுக்கு எவ்வளோ, எக்கனாமிக் வீக்கர் செக்ஷன் ஓபிசிக்கு எவ்வளோ, ஓபிசிலே 2 கிரேட் எக்ஸாமே அவங்களுக்கு எவ்வளோ, எஸ்சி எஸ்டி எக்ஸாமே எவ்வளோ, எஸ்சி எஸ்டி எக்ஸாமே டோட்டல் வேகன்சி எவ்வளோ அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக வந்து அவங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். பிடிஎஃப்பில் ஒவ்வொரு இது வந்து கீழே போனீங்கன்னா ஒரு 11ஆம் பேஜில் வந்து தமிழ்நாடுக்கு வந்து எவ்வளோ வேகன்சிஸ் வந்து இது பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி தெளிவாக கொடுத்தாங்க. தெலுங்கானா, அதுக்கப்புறம் அதே மாதிரி 11ஆம் பேஜ் வந்து வச்சுக்கோங்க, கரெக்டாக வந்து கொடுத்துருக்காங்க. எவ்வளோ வேகன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம் அந்த மாதிரி வந்து ஸ்டேட் வைஸ் என்ன சொன்ன மாதிரி தமிழ்நாடுக்கு வந்து கொடுத்துருவாங்க. கேட்டகரி வைஸ் வேகன்சிஸ் அப்படின்னு சொல்லி நேம் ஆஃப் த போஸ்ட் சேர்மேன், டெக்னிக்கல் அண்ட் ட்ரேட்ஸ்மேன் வேகன்சி இன்க்ரீஸ் ஆகிட்டு ஓரளவு வந்து கட் ஆஃப் வந்து பாஸ் மார்க்லேயே வந்து உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்ச நாள்லேயே வந்து விரைவிலே வந்து எக்ஸாம் ரிசல்ட்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதுக்காண்டி ஃபிசிக்கலுக்கு வந்து நீங்கள் தயாராகிங்க. ட்ரேட்ஸு எக்ஸாம் அது ரிலேட்டடான எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் எதுவும் கேட்டதாலும் அதையும் வந்து மஸ்ட்டாக வந்து நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். டாக்குமெண்டேஷன் வந்து உங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் ட்ரேட் டெஸ்ட் அன்றைக்கி வந்து கம்பல்சரி கண்டிப்பாக. அப்புறம் மெடிக்கல் ப்ளஸ் டாக்குமெண்டேஷன் வந்து ஒரு நாளில் வந்து கனெக்ட் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட முடிச்சுருவாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட ரொம்ப நாட்களாகவே இதுக்கு வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. கிட்டத்தட்ட வந்து 9 மாதம் ஆயிடுச்சு, கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இயர், அதாவது 2024 தான் இதுக்கான ரிசல்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஒரு 15 ரிசர்வ் பண்ணியிருக்காங்க. எதுக்காக சொல்லியிருக்காங்க, கூடிய விரைவில் நாங்கள் வந்து ரிசல்ட் வந்து அப்டேட் பண்ண போகிறோம். அதனால் நீங்கள் வந்து ஃபிசிக்கல் உடனே இப்போ ஓடலைன்னா அந்த சீக்கிரம் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருங்க.
மேலுக்கான வேகன்சி வந்து 5 கிலோமீட்டர் வந்து நீங்கள் ஓடுற மாதிரி இருக்கும். ஃபீமேலாக இருந்தால் 1500 மீட்டர் நீங்கள் வந்து ஓடுற மாதிரி ரீச் பண்ணுறா இருக்கும். ஒரு 7 மினிட்ஸ் நம்ம டைம் கொடுத்துப்பான்னு நினைக்கிறேன், சரியாக தெரில. அதனால் ஃபிசிக்கலை வந்து ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ட்ரேட்மேன் டிரைவர் அந்த மாதிரி இருந்தால் நான் வந்து இது பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். வேகன்சிஸ் வந்து நமக்கு வந்து எவ்வளோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. டோட்டலாக வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து மேல் ஃபீமேல் சேர்த்து வந்து 551 வேகன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான். நீங்கள் வந்து இதை நிறைய எஸ்எஸ்ஜிடி எக்ஸாம்லாம் படிச்சுக்கிட்டு இருப்பீங்க. பர்டிகுலராக இதையும் வந்து நீங்கள் எக்ஸாம் வெளியே கிளியர் பண்ணிவிட்டு இதுக்கு படிச்சுட்டு இருப்பீங்க. அதனால் மஸ்ட்டாக வந்து நீங்கள் ஃபிசிக்கல் கிளியர் பண்ணாலே ஒன்லி உங்களுக்கு வந்து ஆப்ஷன் வந்து மெடிக்கலெல்லாம் கிளியர் பண்ணாலே வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஏன்னா வந்து கிட்டத்தட்ட 9 மாதம் வந்து ஆயிடுச்சு. ஏன்னா 3 மாதம் வந்து போட்டாங்க, 9 மாதம் வந்து எக்ஸாம் ரிசல்ட் எதுவும் அனௌன்ஸ் பண்ணல. அதர் ஸ்டேட் நார்த் ஸ்டேட்டில் சொல்கிறாங்க அந்த ப்ராப்ளம்னால சம் ப்ராப்ளம்ஸ்னால வரல அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால் இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. கூடிய விரைவில் வந்து அவங்க வந்து ரிசல்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. அதனால தான் வந்து திரும்ப சொல்கிறேன், நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறது நல்லது. அதுக்காண்டி தான் இப்போ வந்து வேகன்சி வந்து ஒவ்வொரு கேட்டகரிக்கு என்னென்ன வந்து கொடுத்துருக்காங்க. டிரைவருக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க. ஜென்ரலில் வந்து 73, ஜென்ரலில் எக்ஸ் சர்வீஸ் மேனும் இருக்காங்க, அவங்களுக்கு தனியாக கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து எக்கனாமிக் செக்ஷனுக்கு வந்து ஒரு 12, ஓபிசிக்கு ஒரு 52, அவ்வளோ எக்ஸ் ஆர்மியில் இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து 2 வேகன்சி. எஸ்சிக்கு வந்து ஒரு எந்த வேகன்சி இல்லை. அதாவது ஒவ்வொரு டேபிள்லேயும் வந்து வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. சாரி, 45 வேகன்சி பாருங்கள், அது மேலே உள்ள பார்த்துட்டேன். எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு வந்து 2 வேகன்சி, எஸ்சிக்கு 2, எக்ஸ் ஆர்மியில் வந்து இல்லை. டோட்டலாக 190 வேகன்சி. அதாவது டிரைவருக்கு மட்டுமே 190. ஏன்னா டிரைவிங்னு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஒவ்வொரு இதுக்கும் அதே மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபிட்டரு, கிளப்லரு, கார்பெண்டரு, டெய்லரு, பார்பஸ்டர், பிரண்டு, பைப் பெண்டு, பர்கர், பெயிண்டர், குக்கிங், வாட்டர் கேரியர் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மல்டிபிள் வந்து கொடுத்துருக்காங்க ஸ்டேட் வைஸ். நீ செக் பண்ணி பாருங்கள். நான் வந்து பிடிஎஃப் டெலிகிராம் சேனலில் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சேனலுக்கு புதுசாக வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வேகன்சி இன்க்ரீஸ் ஆகிருக்குனால நீங்கள் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யார் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து வீடியோ மஸ்ட்டாக ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அந்த மாதிரி வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு இன்டிமேஷனாக இருக்கும். ஏன்னா அவங்க வந்து ஓட ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா வேகன்சி கம்மியாக இருக்குது என்னடா அப்படி இப்படின்னு யோசிச்சுட்டு இருந்திருப்பாங்க. இப்போ வேகன்சி கூடனால அவங்களுக்கு வந்து ஒரு அட்வான்டேஜாக இருக்கும். அதனால தான் சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இன் திஸ் வீடியோ.